ரியல் எஸ்டேட் துறையை ஒழுங்குபடுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதன் மூலம் அந்த துறையின் வளர்ச்சி இன்னும் 4 ஆண்டுகளில் 11 லட்சம் கோடியை தாண்டும் என கணக்கிடப்பட்டுள்ளது. உலகளவில் உள்ள தொழில்முறைகளில் முக்கிய துறையாக ரியல் எஸ்டேட் விளங்குகிறது. இந்தியாவில் விவசாயத்திற்கு அடுத்து அதிகளவில் பணியாளர்களை கொண்ட துறையாக இது விளங்குகிறது. 2014-15 ஆண்டில் நாட்டின் மொத்த உற்பத்தியில் ரியல் எஸ்டேட் துறையின் பங்கு 7.4% ஆகும். இப்படி பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த இந்த துறையின் வளர்ச்சி கடந்த 20 மாதங்களுக்கு மேலாக மந்தகதியில் இருக்கிறது. இதற்கு வீட்டின் விலை உயர்வு உட்பட பல காரணங்கள் கூறப்படுகிறது. Real estate sector actually last 3-4 years it was going in a very flat way. Demands are bit low only. இதுக்கு பல காரணங்கள் இருக்குங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா ஆர்பிஐ 200 பேசிஸ் பாயிண்ட்ஸுக்கு மேலே குறைச்சிருக்காங்க. ஆனால் பேங்க்ஸ் அதை இன்னும் கன்சூமருக்கு பாஸ் ஆன் பண்ணவே இல்லை. புரியுதுங்களா? அதனால் அந்த ஃபுல் பெனிஃபிட் இன்னும் கன்சூமருக்கு கிடைக்கல. அது ஒரு ரீசன். ரியல் எஸ்டேட் துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதை ஒழுங்குபடுத்த ரியல் எஸ்டேட் மசோதா, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் போன்றவை ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இது தவிர நாடு முழுவதும் ஒரே சீராக வரி வசூலிக்க ஏதுவாக கொண்டுவரப்பட்டிருக்கும் சரக்கு மற்றும் சேவை வரி மசோதா ரியல் எஸ்டேட் வளர்ச்சிக்கு உதவும் என்கிறார்கள் அந்த தொழிலில் ஈடுபட்டுள்ள வல்லுநர்கள். இந்த ரியல் எஸ்டேட் பில்லுன்றதான் பெரிய மாற்றம். இது வரைக்கும் இல்லாது. ஏன்னா ரியல் எஸ்டேட்டில் நம்ம எல்லாம் சொன்னவங்கலாம் சில பேர் நிறைய பணம் பண்ணிடலாம் அப்படின்வாங்க. சில பேர் ஏமாந்தும் போயிருக்காங்க. கன்சியூமருக்கு ஓரியன்டாக இதை டிவைஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா இந்த தொழில்துறையை ஒரு வளமான துறையை நோக்கி போயிட்டு இருக்கு. அப்படிங்கன்னா யாரும் ஏமாற்ற முடியாது. கரெக்டான ஆள் தான் உள்ளே வர முடியும். அந்நிய முதலீட்டாளர்களை ஊக்குவிக்கும் விதமாக ரியல் எஸ்டேட் துறையில் சில விதிமுறைகளை அரசு தளர்த்தியுள்ளது. முன்பு புதிய கட்டுமானத்தில் மட்டும் அந்நிய முதலீடு செய்ய முடியும் என்ற நிலை இருந்தது. தற்போது பாதியளவு கட்டிய கட்டடம், பழைய மற்றும் புதிய கட்டடங்களில் முதலீடு செய்கிற வகையில் விதிகள் தளர்த்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் அந்நிய முதலீடு 2 மடங்காக உயரும் என்று அவர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். இது ஒருபுறம் இருக்க, வீடு வாங்கும் இடத்தில் எல்லா வசதிகளும் இருக்க வேண்டும் என்றும் குறைந்த பட்ஜெட்டில் வீடு அமைக்க வேண்டும் என்றும் பெரும்பாலானவர்கள் எதிர்பார்க்கின்றனர். மெயினாக ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கிறது தான் மெயினாக. ஸோ இப்போதைக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு மெயினான விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா? ஸோ ட்ரெயின் எக்ஸ்பெக்டேஷன், பஸ்ஸஸ் இதெல்லாம் இருக்கிற மாதிரி இல்லை. பட்ஜெட் ஒரு 20 to 25 லட்ச ரூபா இருந்ததுன்னா நார்மல் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ஓகே அது. ஸோ அதுக்கு மேலேங்கிறபோது கொஞ்சம் நம்ம அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி பிரதம மந்திரி இதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அது நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரியல் எஸ்டேட் வளர்ச்சி வரும் 2020 சுமார் 11 லட்சம் கோடியை தாண்டும் என்பது அந்த துறை வல்லுநர்களின் கணிப்பாக உள்ளது. ரியல் எஸ்டேட் துறை மேம்பாட்டிற்காக அரசு பல்வேறு நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் வீட்டுக்கடன் வட்டி வீதம் குறைக்கப்படுவது இந்த துறை வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். இது வங்கிகள் கையில்தான் உள்ளன. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபக்குடன் வேல்சங்கர்.